உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் கார்த்திக் என்ற மாடுபிடி வீரர் 17 காளைகளை அடக்கி காரை பரிசாக வென்றார். பொங்கல் திருநாளை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி ஆரவாரத்துடன் நடைபெற்றது. இதனை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 10 சுற்றுலாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 817 காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. மேலும் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை துணிச்சலுடன் அடக்கினர். ஒரு ஆள் மட்டும் கொம்ப பிடிக்காது. 171 பிரதர் என்ன கொடுத்துருக்கேன் அண்டா ஒண்ணு மாட்டுக்குதான் வீரர் கிடையாது மாடுப்பான். வீர கதிரவன் அட்வொகேட் சென்ட்ரல் வீர கதிரவன் சிறப்பா சிறப்பு ரொக்க பரிசு 1000. அட்வொகேட் சென்ட்ரல் வீர கதிரவன் சிறப்பா சிறப்பு ரொக்க பரிசு 1000. ஒரு விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அவனியாபுரத்தை சேர்ந்த கார்த்திக் 17 காளைகளை அடக்கி முதல் இடம் பிடித்து காரை பரிசாக வென்றார். 13 காளைகளை அடக்கி அவனியாபுரம் ரஞ்சித் 2வது இடத்தையும், தேனி முத்துகிருஷ்ணன் மற்றும் திருபுவனம் முரளிதரன் ஆகியோர் தலா 9 காளைகளை அடக்கி 3வது இடத்தையும் பிடித்தனர். மேலும் சிறந்த காளையாக அவனியாபுரத்தை சேர்ந்த GR கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான வேலு என்ற காளை தேர்வு செய்யப்பட்டது. பரிசு கோப்பையும் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கும் முதல் பரிசை வென்ற காளையின் உரிமையாளருக்கும் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இதையடுத்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த மாடுபிடி வீரர் கார்த்திக் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த வீரர்களுக்கு தனது வெற்றியை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க முடிஞ்சுச்சு. நான் மட்டுமே ஃபர்ஸ்ட் வாங்கலை, அன்னைங்க மாமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஜல்லிக்கட்டில் வரவங்க வந்து உள்ள இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டில் வராதவங்க வந்து சாப்பாடு எல்லாமே கைகால தொடச்சி விட எல்லாமே தங்கச்சி எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணனால தானே அடுத்தடுத்து மாடு பேஜில் பிடிக்க முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும். இப்போ 2, 3, 4 வருஷமா பிடிச்சி. அது தெரிலண்ணே, அது தெரில. நம்மளா குத்து மதிப்பாக சொல்லக்கூடாது, தெரில. இந்த காரு ஜல்லிக்கட்டுல யார் யார் உயிர் இழந்தாங்களோ அவங்களுக்காண்டி தானே இந்த வெற்றி, அவங்களுக்கு தானே இந்த வெற்றி பேசுறாங்க. இதனிடையே 10 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 23 மாடுபிடி வீரர்கள், 25 காளை உரிமையாளர்கள், 2 பார்வையாளர்கள் மற்றும் 2 காவலர்கள் உள்ளிட்ட 52 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் மேல் சிகிச்சைக்காக 9 பேர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.